ஹாய் வியூஸ், நாளைக்கான ககன் பூமி சீரியலில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம ககனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வா பண்ண விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். நம்ம சோபா சந்திராவுக்கு கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புனது நம்ம அபூர்வா தான்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அபூர்வா வீட்டுக்கு நம்ம ககன் போகிறாங்க. அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் கேபியை தாங்க காட்டுறாங்க. கேபி ரொம்பவே கண்ணை முழிச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. நான் உனக்கு எவ்வளோ துரோகம் செஞ்சுருக்கேன், ஆனாலும் என்னை காப்பாற்றிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை பார்த்துட்டு சாரதாவை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ சாரதா சொல்கிறாங்க, நீங்கள் எதுவுமே பண்ணலை, பூமியும் நீங்கள் அழாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் உங்களை ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் எதுக்கு அந்த மலைப்பகுதிக்கு போனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம கேபி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த அபூர்வாவிலனால தாம்மா இன்னைக்கு நம்ம எல்லாருமே இப்படி இருக்கோம். நம்மளுக்கு ஒரு சந்தோஷமே இல்லாமல் குடும்பமாக பிரிஞ்சுக்கிட்டு இந்த அபூர்வா யாரையுமே நிம்மதியாக விட மாட்டா. அதுக்கு தான் அவளை அங்கே வர வச்சு அவளோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டோம்மா. அந்த பிளான் என்னமோ சொதப்பிட்டு அவள் எனக்கு அகெயின்ஸ்டாக அந்த இடத்துல மாறிட்டா. எப்படியோ இந்த விஷயத்த நம்ம சரச்சந்திராவுக்கு சொல்லியிருக்கா. அதனால சரச்சந்திராவும் அங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட பூமி ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, அப்பா எதுக்கு அங்கே வந்தார்? எல்லாம் அந்த அபூர்வாவை சொல்லணுமா. அபூர்வா தான் சரச்சந்திராவுக்கு மந்திரத்தை போட்டு வச்சிருக்கால, அது எதை சொன்னாலும் செய்வார்ல அவர். அதனால தான் இன்னைக்கு அவரோட நிலைமை இப்படி இருக்கு. சோபா சந்திரா இறந்ததுக்கு கண்டிப்பா இவ தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவரே அவர் கையால அந்த அபூர்வாவை அழிச்சிருவாரு. அது மட்டும் தெரியாத இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த ஆட்டம் இவ ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி பூமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லம்மா, என்னை சுட்டதே உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு பூமி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமா எழுதுனே சொல்லலாம். எங்க அப்பாவா உங்களை சுட்டது மாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, அதுவும் அவரா அதை செய்யலாமா. இந்த அபூர்வா பண்ணி தாமா அபூர்வாவை காப்பாற்ற போய் தான் அவர் இந்த தவறையை அவர் செஞ்சிருக்காரு. இல்லைன்னா அவர் செய்ய மாட்டாருமா. அவர் நல்ல மனுஷன்தான். இந்த அபூர்வா தான் அவளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பக்கம் எல்லா விஷயத்தையும் நம்ம கேபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம பூமி ரொம்பவே ஷாக் ஆகிட்டு மறுபடியும் கேட்குறாங்க, அப்பா தான் உங்களை சுட்டாரா அப்படின்ட்டு. ஆமாம்மா, இதெல்லாமே அப்படியே மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேபி சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் நம்ம சாரதாவை ஷூட் பண்ணவன் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம பூமி ரொம்பவே ஷாக்காகி நின்றுறாங்க. அப்போதான் நர்ஸ் ஒரு பில்லை கொடுக்குறாங்க, இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பூமி பார்த்தீங்கன்னா வெளியில் வராங்க. இந்த ஆள் இதை அபூர்வா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்காக ஃபோனை எடுக்கிறாங்க. நம்ம பூமி வரத்தை அவர் பார்க்கவே இல்லை. இந்த பக்கம் பூமி கேட்குறாங்க, எங்கள் அத்தையை சுட வந்தவன் தானே நீனு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த ஆள் ரொம்பவே அலர்ட் ஆகிட்டு பூமியை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இதனால பூமி ரொம்பவே கடுப்பாயிட்டு அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. அந்த இடத்துல அவங்களால முடியவே இல்லை. ஆனாலும் நம்ம பூமி விடவே கூடாது இவனை அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க போகிறாங்க. அப்போ தான் ரோடு ஃபுல்லாக நம்ம வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனாலும் பூமி அதுலேருந்து மீளவே மாட்டுறாங்க. நம்ம எப்படியாவது இவனை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ககன் வரத்தை பூமி பார்த்துடுறாங்க. ககன் கிட்ட பூமி சொல்கிறாங்க, மாமா வண்டியை நிறுத்துங்க அப்படின்னும் போது தான் அந்த இடத்துல நம்ம ககன் நம்ம பூமியை பழி வாங்குற மாதிரி அந்த இடத்துல எதுக்காக உனக்கு வண்டி நிறுத்தணும், நான் என்ன உனக்கு வேலைக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே காமெடியாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பூமி ரொம்பவே கத்தி சொல்கிறாங்க, அத்தையை கொல்ல வந்தவனே அவன் ஓடிட்டு இருக்கான் அப்படின்னும் போது தான் நம்ம பூமி ககனுக்கு இது புரியுது. அதனால ககன் காரை நிறுத்திட்டு உடனே கீழே இறங்கி வராங்க. என்ன பூமி சொல்கிற? ஆமாம், அத்தையை ஷூட் பண்ண வந்தவன் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆள் அடியால துரத்திக்கிட்டு நம்ம ககன் ஓடுறாங்க. இந்த பக்கம் பூமியும் ஓடுறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஓடும் போது அந்த ஆள் எப்படியோ மாட்டிக்கிறான். ஒரு பக்கம் அந்த ஆள் அபூர்வா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் அடிக்கிற அடியில் எல்லா உண்மையும் கக்கிடுறான். இந்த பக்கம் அந்த கோவத்தோட அந்த ஆளை அடிக்க பிடிக்கிறதுக்காக போகிறாங்க சாட்சிக்காக. ஆனால் அந்த ஆள் நம்ம ககன் கையிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு ஓடும்போது அந்த ஆள் ஒரு வண்டியில் மாட்டி இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்த ககனுமே பூமியுமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் அவனோட பல்ஸை பிடிச்சி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஆள் உயிரோட இல்லை, செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால நம்ம ககன் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் கோவத்தோட போகிறதுக்காக அபூர்வா வீட்டுக்கு நம்ம ககன் கையில் ஒரு பொருளை எடுக்கிறாங்க. அந்த பொருளை எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறாங்க. ஆனால் பூமி சொல்கிறாங்க, மாமா இதெல்லாம் வேண்டாம், இதனால தான்
நான் உங்ககிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஆவேசப்படாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் நம்ம ககன் வந்து பூமி சொல்கிறத கேட்குறதாவே இல்லை, பூமியை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உடனே பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் சாரதாவை தான் காட்டுறாங்க. சாரதா நம்ம கேபிக்கு ஜூஸ் கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கேபி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னோட ஆயுஸ் என்னோட தாலி பாக்கியம் தான் உங்களை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்கிறாங்க. எதுக்குமே கவலைப்படாதீங்க, இனிமே தான் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம பூமியை வந்து நம்ம அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ககன் மாமா உன்னை தேடிக்கிட்டு வராரு, நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க. அது எதனால் தெரியுமா, நீ வந்து எங்கள் அத்தையை கொல்றதுக்கு ஒரு ஆள் அமிச்ச பற்றியா, அந்த ஆள் மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அதனால தான் இன்னைக்கு உன்னை கொல்றதுக்காக மாமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க, இதை வந்து சொல்லணும்னு நான் சொல்லலை, என் மாமாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவை அலர்ட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் அபூர்வா ஓடி ஒளிறாங்க. ஒரு பக்கம் மருதாணி சித்தி நம்ம ககன் வரத்தை பார்த்துட்டு மறிக்கிறாங்க கையை. ககன் ப்ளீஸ் விட்டுரு, அவ ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, உன்னை கெஞ்சி கேட்குறா அப்படின்னும் போது தயவு செஞ்சு என் குறுக்கில் வராதிங்க, வந்தீங்கன்னா உங்களோட கதையும் இன்னைக்கு நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி பாட்டியை பார்த்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் அபூர்வா கிட்ட போய் சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையாக கதவை தர அபூர்வா அப்படின்றாங்க. ஆனால் அபூர்வா திறக்கிற மாதிரி தெரியல. நம்ம ககன் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம அபூர்வா கண்ணில் பார்த்தீங்கன்னா நம்ம ககன் பார்த்தீங்கன்னா மரண பயத்தை காட்டிட்டாருன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம ககன் சூப்பராக வந்து கண்ணாமூச்சி ஆடுற மாதிரி அந்த இடத்துல ஓடி பிடிச்சி விளையாடுறாங்கன்னே சொல்லலாம். கையில் துப்பாக்கி வச்சுட்டு ககன் வந்து அபூர்வாவை சுட்டுறதுக்காக வந்து ஒரு பக்கம் ஓடி ஓடி வராங்க. இந்த பக்கம் நம்ம செரி தாங்க வராங்க. செரி வந்துட்டு, அண்ணே என்ன பண்ணுறீங்க அப்படின்னும் போது, உனக்கு தெரியாதுடா இதெல்லாம், இந்த பொம்பளை என்னோட அம்மாவை ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு ஆளை அனுப்பியிருக்கா, அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி இந்த நிலமை அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட செரி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் நட்சத்திரா அவங்க அம்மாவை வந்து பாதுகாக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம மருதாணி பாட்டி எவ்வளோ கெஞ்சுறாங்க, ஆனால் விட மாட்டுறாங்க. எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய நல்லவங்க, எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நிற்கிறாங்க, அவங்கள போயிட்டு நீ இந்த அளவுக்கு வந்து பண்ண வந்திருக்கன்னா நீ எல்லாம் அதுக்கு தகுதியான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து நம்ம அபூர்வாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அபூர்வா வந்து உடனே வெளியில் ஓடிடுறாங்க. ஓடும்போது நம்ம ககன் பிடிக்க போகிறாங்க, காரில் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இந்த பக்கம் அபூர்வாவை துரத்திக்கிட்டே போகிற வந்து ககன் பார்த்தீங்கன்னா கடைசியில் அபூர்வா வந்து அந்த எஸ்பி சூர்யா கிட்ட போயிடுறாங்க. சூர்யா கிட்ட போயிட்டு அப்படியே கதையை மாற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேபியை ஷூட் பண்ணதுனால இறந்ததுனால இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ககன் என்னை கொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ககன் சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையாக அந்த அபூர்வாவை வெளியில் விட்டுரு, அந்த அபூர்வா என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது, இந்த அபூர்வா இருக்கிறதுனால எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை, ஒரு தப்பியும் பண்ணிட்டு நிறைய விஷயத்துல மறைக்கிறான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சொன்னா, ஆனால் நீங்கள் கொடுக்குற தண்டனையை விட நான் அவளுக்கு கொடுக்குற தண்டனை பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் சூர்யா இதை கேட்கவே இல்லை. சூர்யா நம்ம ககனை வெளியில் துரத்த தான் பார்க்குறாங்க. ஒழுங்கு மரியாதையாக வெளியில் போயிடு, நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து மறுபடியும் சூர்யா கிட்ட மோதுறாங்க. சூர்யாவும் ககன் கிட்ட மோதுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம அபூர்வாவோட கதை நம்ம ககனை வந்து எப்படி மாற்ற போறாருன்றத அடுத்து வர வீடியோவில் பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.